நாம இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம நினைச்சதை செய்யணும். இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், அது டிசிப்ளின். நம்ம கிட்ட டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாததை நம்ம வர வச்சுக்கலாம், இருக்கிறத தக்க வச்சுக்கலாம், வேணுங்கிறத அதிகரிச்சுக்கலாம். உண்மையாவா? நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன், பிஸ்னஸ் மேன், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்களுடைய டிசிப்ளின் தான். அப்படிப்பட்ட டிசிப்ளினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு அதிகாரத்தையே அப்போவே எழுதியிருக்காங்க. அதிலிருந்து ஒன்று, ஒழுக்கம் விழுப்பம் தாரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். நம்ம உயிர் வாழ என்ன தேவை? உயிர் தேவை. ஆனா உயிரை விட மேலானது தான் இந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒழுக்கம் அப்படின்னு எதை சொல்ல வராங்க? நாம சின்ன பசங்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பெரியவங்க நம்மளை கூப்பிட்டு மண்டையிலேயே ஒரு போடு போட்டு இனிமே தப்பு பண்ணாம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒழுங்கு அப்படின்னா என்ன? எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம். இதுதான் முதல் நிலை. நம்ம கிட்ட இருக்கிறதுலயே தேவையில்லாத ஒரு சில விஷயத்தை நம்ம நிறுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிறதுல எது தேவையான ஆணி, தேவையில்லாத ஆணின்னு நமக்கு எப்படி தெரியும்? அது உனக்கே தெரியும் எது உனக்கு தேவையில்லாததுன்னு. அடுத்தது, ஒழுங்கா நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நாம அதிகரிக்கணும். ப்ரோ, இப்ப நல்ல விஷயம்னு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது? நம்ம கிட்ட நல்ல விஷயம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம 7G ரெயின்போ காலனி படத்துக்கு தான் போகணும். மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நல்ல விஷயமே இல்லாத மனுஷன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒழுக்கத்துக்கு தேவையான 2 விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாததை நம்ம நிறுத்தணும். 2, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை அதிகரிக்கணும். அவ்வளவுதான். யூ பிகம் எ கிரேட் பர்சன். நீ மிகப்பெரிய ஒரு ஆளா வருவ. சூப்பர். உண்மையாலுமே ஒழுக்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லானதா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம குடிக்கிற தண்ணி எவ்வளவு சாஃப்ட்னு நமக்கு தெரியும். அதுவே ஒருத்தருடைய மண்டையை நம்ம உடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எடுக்கிறது கல் அப்படின்னா அது கருங்கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தண்ணி கருங்கல்ல உடைச்சிடும்னு சொன்னா அது யாராவதால நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. தொடர்ந்து சீரா மோதுனா தண்ணி கல்லை உடைச்சிடும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது தொடர்ந்து நடக்கணும், அதுவும் சீரான முறையில். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தொடர்ந்து சீரா செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தோணக்கூடிய ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.